தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை ஒருபோதும் கைவிட மாட்டான். அவன் கையில் இருக்கும் கோல் பாதுகாக்கும். அது பாதுகாப்பதற்கு வழிநடத்துவதற்கும் அது பயன்படுகிறது. அதே போலதான் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். ஒரு நாள் ஒரு சிறுவன் தனது தாத்தாவுடன் ஆடு மேய்க்க சென்றான். தாத்தாவின் கையில் ஒரு கோல் இருந்தது. அந்த சிறுவன் தாத்தாவிடம் ஏன் என்று கேட்டான். அதற்கு தாத்தா, கோல் எதிரிகளிடமிருந்து ஆடுகளை காப்பாற்றும். தடி வழி தவறாமல் மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வரும் என்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு குட்டி பள்ளத்தின் அருகில் சென்றது. தாத்தா அதை விரட்டினார். சிறுவன் மகிழ்ச்சியுடன், இப்பொழுது புரிகிறது, கோள்களிலிருந்து தடி வழி நடத்துகிறது என்றான். தாத்தா, அப்படித்தான் தேவன் தாமே நம்மை பாதுகாத்து அன்போடு நடத்துகிறார் என்றார். இன்றும் கூட நாமும் கூட நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் அவருடைய கோலினாலும் அவருடைய தடியினாலும் நம்மை பாதுகாப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தினால் உங்களை வழிவிலகாமல் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் அவைகளிலிருந்து தேவனாய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.